நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆப்பிள் டிவி. வணக்கம் ஆப்பிள் டிவி நேயர்களே. இன்று நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தை மாதத்திற்கான துலாம் ராசிக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் என்பதே உங்களுடைய வாழ்க்கையை அகராதியில் இருக்காது. செல்வாக்கும் சொல்வாக்கும் பிறருக்கு தானாகவே முன்வந்து உதவி செய்யும் தாராள குணமும் உடையவர் இந்த துலாம் ராசிக்காரர்கள். கடினமான விஷயங்களை கூட எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர். பிரச்சனையான நேரத்தில் கூட முகத்தில் சாந்தமான புன்முறுவலுடன் காட்சியளிப்பவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். பொது நலத்தில் அதிகமான அக்கறை செலுத்துவீர்கள். உங்களின் திறமை உங்களுக்கு நிச்சயமாக பயன்படாது, ஆனால் மற்றவர்களுக்கு பயன்படும். ஒருவர் உங்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை முடிக்கும் வரை தூங்க மாட்டீர்கள். கணவன் அல்லது மனைவி கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடார்கள், அல்லது உங்களை புரிந்து கொள்ளாமலே வாழ்க்கை நடத்துவார்கள். மற்றவர்கள் உங்களிடம் அறிவுரை சொல்லும் பொழுது ஒன்றும் தெரியாத குழந்தை மனநிலையில் கேட்டுக்கொள்வீர்கள். அவர்கள் சொல்வதிலும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனதுக்கு சரி என்று பட்டால் அதை எடுத்துக்கொள்வீர்கள். எங்கும் எதிலும் ஒரு டீசென்சியை பின்பற்றுவீர்கள். நேரத்தில் எதை செய்யாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே போனதால் பல வாய்ப்புகள் இழந்திருக்கிறீர்கள். நீங்கள் குடும்ப வாழ்க்கையை அதிகமாக நேசிப்பவர்கள் நீங்கள். தாய் மீது அளவற்ற பாசம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். தெய்வ நம்பிக்கையும் குடும்பத்தில் உள்ள பெரியோரிடமும் மரியாதையும் பாசமும் அதிகம் உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா திறமையும் உங்களிடம் இருக்கும், ஆனால் எதிலும் முன்னின்று நடத்துவோம் என்பதில் மட்டும் தைரியம் இருக்காது. உங்களின் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். இதனால் எதிலும் மற்றவர்கள் மதிக்க வாழ்வே வாழ்ந்து தீர வேண்டும் என்ற எண்ணம் சிறுவயதிலிருந்து ஆணிவேராக வந்துவிடும் உங்களுக்கு. இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் புதிய இயந்திரம் வாங்க பணம் வந்து சேரும் உங்களுக்கு. வேலைக்காரர்கள் அனுசரியாக வேலை செய்வார்கள். பழைய இயந்திரம் சரி செய்து நல்லபடியாக ஓடும். புதிய புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தக்காரர்களும் அறிமுகமாகி ஆதாயத்தை தருவார்கள் உங்களுக்கு. கணவன் மனைவிடையே இருந்து வரும் உள்நாட்டு போர் முடிவுக்கு வரும். மனம் விட்டு பேசி மகிழும்படியான சூழ்நிலை குருபகவான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதத்தில் கொடுப்பார். இனி உங்களை அனுசரித்து போகும் மனநிலைக்கு உங்கள் மனைவி வந்து விடுவார். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி வந்தே சேரும். தாமதமாகி வரும் திருமணங்கள் கைகூடி வரும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். மகன் அல்லது மகள் சுபமங்கள காரியங்களை இந்த தை மாதத்தில் எடுத்து செய்ய ஆரம்பியுங்கள். கவலை வேண்டாம். இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விடுதலை பெற்று மீண்டும் நல்ல ஒரு சுதந்திர மனிதனாக நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள். தை மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்பவும் யோசிக்காமல், யோசித்து கொண்டே தயங்கி மயங்கி சோம்பி திரிந்து கொண்டு இருக்காமல் சற்றென்று எழுந்து துண்டை எடுத்து உதறி தோளில் போட்டுக்கொண்டு துணிந்து செயலில் இறங்குங்கள். கிரகங்களின் சாதக பலன் சரியாக இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் இதுவரை இருந்து வரும் பயம் குழப்பம் நீங்கி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுக்கு. பகைவர்கள் ஒளிவார்கள் அல்லது ஒதுங்குவார்கள். உங்களுக்கு கெட்டவர்கள் எல்லாமே கெட்டு போவார்கள். உங்கள் கண்ணாலேயே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். 2-3 வருடங்களாக தள்ளி போய் கொண்டு இருந்து வரும் திருமணம் சுபமாக முடிந்து மகிழ்ச்சியை தரப்போகிறது உங்களுக்கு. தொல்லை கொடுத்து வரும் கடனிலிருந்து படிப்படியாக விடப்போகிறீர்கள். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்த்து வருபவர் சொந்த வீடு வந்து சேர்ந்து நிம்மதி அடையப் போகிறீர்கள். கடந்த 2-3 வருடத்திற்கு முன்பு மற்றவர்களின் தவறான வழிகாட்டுதலால் செய்து வந்த நல்ல தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழிலுக்கு புதிய வியாபாரத்திற்கு வேலைக்கு சென்றவர்கள். இழந்த இழப்புகள் போதும், கொண்டு வந்த பணம் திரும்ப பெறாமலே போனாலும் பரவாயில்லை, இத்துடன் ஆளை விட்டால் போதும் என்று உங்களின் பழைய இடத்தை மீண்டும் கட்டியாக முழுமையாக பிடித்து கொள்ளப் போகிறீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்ற எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்தால் நடக்கும், கேட்டால் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வெறுப்பு மறைந்து விருப்பங்கள் இந்த மாதத்தில் கூடும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் படித்துவிட்டு சரியான வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு தகுதியான கம்பெனியில் உயர்ந்த சம்பளத்தில் உங்களுக்காக அழைப்பு தேடி வரும். நீங்களும் அதில் முயற்சி செய்து வெற்றி காண்பீர்கள். இந்த துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவில் தை மாதத்தில் அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் சிறப்படைகிறதுக்கு குதிரை மேல் அமர்ந்திருக்கும் அந்த எல்லை காக்கும் சாமியான ஐயனார் சாமிக்கு மாலை அணிவித்து வணங்கி வந்தாங்கன்னா
அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பாங்க. அவங்க மேலே உள்ள கந்திஷ்டி விலகி ஓடிவிடும். அதனால் நீங்கள் வந்து எல்லைசாமியான ஐயனார் சாமிக்கு மாலை அணிவித்து நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரங்களே, கவலைப்பட வேண்டாம். இந்த தை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆப்பிள் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.